விவேகத்தை பத்தி நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம் கிளாஸ்ல. விவேகம்னா என்ன? இங்கிலீஷ்ல வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவா. எதை டிஸ்கிரிமினேட் பண்றோம்? வேகம்னா என்ன? சாதாரணமா புத்தி எப்படி இயல்பா புலன்கள் மேலிட்டு வெளியில ஓடுதல் வந்து புத்தியினுடைய செயல். புத்தி ரூபமா புத்தி ஆல்ரெடி வந்து வெளிநாட்டம் தான், பகிர்முக நாட்டம் தான். பகிர்முக நாட்டம் ஐம்புலன்கள் வழியா எப்ப வேணாலும் உள்ள போய் அதை கிண்டல் பண்ணிட்டு இருக்கும், தூண்டி விட்டு இருக்கும். வெளியில இருந்து கான்டாக்ட் வரலாம், இல்லாட்டி உள்ள இருந்து வாசனைகள் மூலமாவும் புத்தி புலன்கள் வழியா வெளியில போகலாம். வெளியில போகாம மனமாவே இருந்து புத்தி உள்ளுக்குள்ள வேலை பண்ணிட்டு இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஏற்கனவே அது கண்டிஷன்டா இருந்துட்டே இருக்கு. எக்ஸாக்டா ஒப்பிட்டு சொல்லணும்னா வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்றோம், கம்ப்யூட்டரை இன்டர்நெட் கனெக்ஷனோட ஆன் பண்றோம். எது மூலமா எல்லா விவகாரமும் நிறைய ஒரு ஒரு சர்வர் மூலமா, வெப் சர்வர், கூகுள் இருக்கு, யாஹூ இருக்கு, சஃபாரி இருக்கு, மொசில்லா இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அது வழியா என்ன பண்றோம்? ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் www எல்லாம் லிங்க் ஆகி கிடக்கு. வேர்ல்டு வைட் என்ன இது? www என்ன? வேர்ல்டு வைட் வெப். வேர்ல்டு வைட் வெப் பூரா பூமியிலையும் அவங்க பல கோடி விதமான விஷயங்கள்ல அவங்க ப்ரோக்ராம்ஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆன்லைன்ல டு ஆக்ட், டு பை, டு செல், டு மாடிஃபை, டு எனிதிங். கரெக்டா? அது வந்து ஒரு கேட்வே. கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே என்ன ஆகுது? இட் பிளிங்ஸ் கண்டினியூஸா. பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஆன் ஆயிருக்கேன்றது தெரியுது, ஒரு பிளிங்கிங். கரெக்டா? இதே மாதிரி பிளிங்கிங் கண்டினியூஸா புத்தி, இன்டலெக்ட் ஒரு சர்வர் போல, ஒவ்வொருத்தரும் ஒரு சர்வர், ஒவ்வொருத்தருமே ஒரு சர்வர். அவளுக்குள்ள விஷயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. கூகுள்னு பார்த்தா இட்ஸ் சர்ச் இன்ஜின் இல்லையா? அது மூலமா எதை வேணா நம்ம போடலாம். மிராக்கிள்ஸ் போட்டா மிராக்கிள் அப்படியே கொண்டு வந்து கொட்டிடும். மிராக்கிள்ன்ற ஹெட்டிங் கீழே என்னென்னலாம் இருக்கோ, யார் யார் இது வரைக்கும் என்னென்னலாம் படைச்சிருக்காங்களோ, இதெல்லாம் அதுல ஃபீட் பண்ணிருக்காங்களோ அத்தனை பேஜஸும் ஓபன் ஆயிடும். இத போல இது வந்து ஒரு பயோ கம்ப்யூட்டர். பயோ கம்ப்யூட்டர் ஒரு அரக்கன் போல பிடிச்சு வச்சுருக்கு நம்மள. நான் என்ற அமைப்பையும், நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் இப்படின்ற வகையராவை தவிர அவன் தப்பிக்க ஒட்டாமல், அவனை தப்ப விடாமல் அதனுடைய பெரிய ஒரு அரக்கத்தன்மையா கோட்டா மாதிரி வச்சுருக்கு. ஒரு சர்ச் இன்ஜினா ஒவ்வொருத்தரும் வந்துட்டே இருக்கும். பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. காலத்துல வித்தியாசமே கிடையாது. திடீர்னு சின்ன வயசுக்கு போறோம், இல்லாட்டி ஹிஸ்டரி புக்ல படிச்ச 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இதை பத்தி தோண்டி தோண்டி மனசாலேயே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு இந்த ஃபியூச்சரை பத்தி ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கோம். இப்படி காலத்திலயும் வித்தியாசம் கிடையாது. எந்த இடத்துக்கெல்லாம் போலாம்ல. ஒரு சர்ச் இன்ஜின் மூலமா என்ன பண்றோம்? நம்ம எங்கேயாவது ஸ்டாக்ஹோம்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, யாரோ ஒருத்தன் ஏதோ செட் பண்ணிருக்காங்கன்னா அதை போய் பார்க்கணும்னா அதை போய் பார்க்கலாம். அந்த லைப்ரரி நேம் தெரிஞ்சுன்னா அந்த லைப்ரரி மூலம் அந்த புக் அவைலபிளான்னு போய் பார்க்க முடியும். இந்த சைடு ஜப்பான்ல போய் எங்கேயாவது ஈஸ்டர்ல போய் எங்கேயாவது பார்க்கணும்னா அதை போய் பார்க்கலாம். அப்படின்னு வந்து தேசத்திலயும் வித்தியாசம் கிடையாது, காலத்திலயும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி எல்லா இடத்துக்கு போக முடியுது. அதே போல இங்க இன்பில்ட்டா எல்லா காலத்திலையும் தோற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுடைய ஆளுமைக்கு ஆட்பட்ட தன்மை பேர் தான் ஜீவத்தன்மை. நம்ம என்ன பண்றோம்? கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணோன்னே இட் கோஸ் ஆன் பிளிங்கிங். கர்சர், அது பேர் கர்சர்னே பேர். கர்ஸ்ட் போல் இருக்குது, டிஸ்கஸ்ட் ஒன். அதனால சபிக்கப்பட்டது போல் இருக்கு, சபிக்கப்பட்டது போல் இருக்கு. அது பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ அந்த பிளிங்கர் மூலமாக நம்ம என்ன பண்றோம்?
மேல போய் அந்த URL இது கொடுக்கிறோம், சைட் அட்ரஸ் கொடுக்கிறோம். என்ன விவேக் புரியுதா? சைட் அட்ரஸ் கொடுக்கிறோம். ஒரு சைட் அட்ரஸ் கொடுத்தா என்ன ஆகுது? அப்படியே அந்த உலகம் திறக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு see யூடியூப்னா உடனே யூடியூப் அட்ரஸ் கொடுத்தேன்னா உடனே அந்த யூடியூப் ஃபுல்லா அத்தனை வீடியோ வந்து விடுறது. இப்ப என்ன ஆக்சுவலா எது மூலமா நடக்கிறது? அது முன்னாடி விரிகிற அந்த பேஜ், அது முன்னாடி விரிகிற அத்தனை ப்ரோக்ராம்ஸும் அத்தனை வெப் பேஜஸும் அந்த கர்சர் தானே ஓபன் பண்ணி கொடுக்கறது. கர்சர் தானே ஓபன் பண்றது. கர்சரை வச்சிருந்தானே நம்ம அந்த அட்ரஸ் எழுதுறோம். அத போல அந்த கர்சருக்குள்ள அத்தனை வெப் பேஜஸும் அடக்கம். இது வரைக்கும் இருக்கிற இவங்க பண்ண அத்தனையும் திறந்து பார்க்க முடியும். கம்ப்யூட்டர் உலகத்துல இன்டர்நெட் மூலமா இணைக்கப்பட்ட அத்தனை தளங்களையும் அந்த கர்சர் மூலமா அந்த அட்ரஸ கொடுத்தோம்னா போற ஓபன் ஆயிடும். ஒரு நாள்ல 365 நாள்ல வருடம் பூரா எந்த செகண்ட்ல எந்த வெப்சைட்டையும் எந்த ஒரு இதையும் அட்ரஸையும் ஓபன் பண்ண முடியும். ஃபுல்லா அதுல அது அந்த ப்ரோக்ராமாவே அது மாறிடுறது இல்லையா? இந்த கர்சர் என்ன ஆகுது? அதுக்குள்ள மறைஞ்சு போயிடுறது. அதுக்குள்ள இன்னும் சப் லிங்க்ஸ், லிங்கான லிங்க் கண்டினியூஸா உள்ள போயிட்டே இருப்போம். நம்ம போய் பார்த்துட்டே இருப்போம். கம்ப்யூட்டர் பண்ணிட்டு இருக்கல, தெரியும்ல. அத போல இங்க தேகத்துக்குள்ள மனமா இருந்துட்டு ஓயாம ஸ்பிரித்து கொண்டே இருக்கிறது அந்த புத்தியானது. அதற்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒரு விஷயம் இல்ல. எப்படி கம்ப்யூட்டர்ல அந்த கர்சர் தான் கர்சருக்கு அந்நியமா, கர்சர் போக முடியாத இடம் கிடையாது, போக முடியாத காலம் கிடையாது. எந்த பேஜ வேணா ஓபன் பண்ணி அதுல இருக்க மொத்த டேட்டாக்குள்ள எல்லாம் ஃபைனஸ்ட் லிங்க் வரைக்கும் சப் லிங்க்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். அத போல இங்க புத்தியானது கால வித்தியாசம் இல்லாமல், தேச வித்தியாசம் இல்லாமல் எல்லார் உடம்புக்குள்ளேயும் எல்லார் தேகத்துக்குள்ளேயும் மனமாக இருந்து கொண்டு புத்தி ஸ்பிரிச்சுட்டே இருக்கு. ஆட்டி வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் இது நல்லா போணும். கர்சர் அந்த பேஜஸ் கொள்ள மாட்டேன் இருக்கா, பேஜஸ் கர்சர்ஸ் கொள்ள மாட்டேன் இருக்கா? ரெண்டும் மியூச்சுவல். கரெக்டா? இதுக்குள்ள அது அடக்கம், அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இது கர்சருக்கு. அதுக்கு அந்நியமா வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப அதிநுட்பமாக சூக்ஷ்ம சரீரமாக பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கு. தோற்றத்துக்கு வந்திருக்கிற 6 அறிவு கொண்ட மனுஷன் மட்டும் என்ன பண்றான்? ஓனர்ஷிப் கொண்டாடுறான். ஓரறிவு தாவரம் தெரியவே தெரியாது, தான் தாவரமா இருக்கும்னு தெரியாது. பூமிக்கு தான் பூமியா சுழண்டு இருக்கும் அப்படின்றது தெரியாது. கான்சியஸ்னஸ் இஸ் நாட் செல்ஃப் கான்சியஸ். செல்ஃப் கான்சியஸ்னா என்ன? தனித்து தான் ஒரு தேகம் கொண்ட ஒரு அமைப்புன்னு அவைகளுக்கு தெரியாது, எதற்குமே தெரியாது. சூரியனுக்கு சூரியன் தெரியாது, மரம் செடி கொடிகளுக்கு தாங்கள் இப்படி இருக்கிறோம், தாவரங்களாக இருக்கிறோம் அப்படின்றது அவைகளுக்கு தெரியாது. அது பேர் தான் கான்சியஸ்னஸ் இஸ் நாட் செல்ஃப் கான்சியஸ். ஒரு குழந்தைக்கு அகந்தையே வளராம ஒரு 6 மாசம், ஒரு வயசு, 1.25 வயசு, ஒரு வயசுக்கு மேல வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தா கூட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் வந்துடும். கிளியரா கம்யூனிகேஷன் பண்ணும், பாடி லாங்குவேஜ் மூலம் கம்யூனிகேஷன் பண்ணும். இது வேணும்னு அடம் பிடிக்கும், கேட்கும். கேட்கறது ஈகோ ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். போ ஒரு வயசுக்கு வாயில வார்த்தைகள் வர ஆரம்பிச்சு பொருள்களை பிடிச்சு இந்த கொடுக்க மாட்டேன்னு அழறது, இதெல்லாம் என்ன? ஈகோ வடிவம் எடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மூலமாதான் ஈகோவுக்கு வடிவம் கிடைக்கிறது. அத ஈகோன்னு ஒரு தனித்து தேகத்தை கொண்டு ஒரு சூக்ஷ்மமான பேய் உருவாவதற்கு காரணமே விருப்பு வெறுப்புகள் தான். விருப்பு வெறுப்புகள் தான். விருப்பு வெறுப்புகள் தான் கர்மங்களோட போடுற ஃபர்ஸ்ட் முடிச்சு. எனக்கு வேணும்னு நினைக்கிறது எனக்கு அதுல சேர்ந்து இருக்குது. எனக்குன்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது அகந்தை. அதன் மேல அந்த அறிவு சுட்டறிவு என்ன ஆயிடுச்சு? ஏறி இருக்கு. அந்த சுட்டறிவு கொண்ட அந்த பொருள்
அந்த ஏறின அந்த சூக்ஷ்ம சரீரமான மனத்துக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிடிப்பு தான் பந்தம். நாட் பிடிக்காமையும் பந்தம். பிடிக்கலன்னு சொல்றேன், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். பிடிக்காத வஸ்து அதுகிட்ட வர்றது கூட, அதை ஒதுக்குறது கூட என்ன ஆசைதான். என்ன இதை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க, எனக்கு இது பிடிக்காது, நான் இந்த பொருளை வெறுக்கிறேன், ஆனால் இது திணிக்கப்படும், இது வேண்டான்னு நினைக்கிறது கூட ஆசைதான். திருப்பி வேணும்னு நினைக்கிறது மட்டும் ஆசை இல்ல, வேணான்னு நினைக்கிறது கூட ஆசை. ஆக மொத்தத்துல ஆரம்ப பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அந்த கர்சர் பிளிங்க் ஆகுது, வெறும பிளிங்க் ஆயிட்டு இருந்ததுன்னா பிளிங்கிங்க தாண்டி நம்மளால பார்க்க முடியும். மொத்த அந்த கம்ப்யூட்டர்ன்ற உலகம் பூரா எந்த மூலைக்கு வேணா எந்த பேஜ் வேணா ஓபன் பண்ற ஒரு சர்ச் இன்ஜினா மாறி, அந்த ப்ரோக்ராம் வழியா அந்த பேஜை திறந்து பார்க்கக்கூடிய திறன் படைத்த அந்த பிளிங்கிங் கர்சர் அந்த ப்ரோக்ராம் டைம்லெஸ்ஸா அதுக்குள்ள லிங்க்ஸுக்கு எல்லாம் போற தன்மைகள், இது எல்லாத்துக்குமே அடிப்படை எது? கரண்ட். எப்படி ஒரு கர்சருக்குள்ள அது ஓபன் பண்ணக்கூடிய அத்தனை வெப் பேஜ் அத்தனை அடக்கமோ, அந்த வெப் பேஜ் கைகள்ல இந்த கர்சர் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறதோ, உலகத்துல எந்த மூலையில யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பேஜை ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாங்களா இல்லையா? ஆல்ரெடி அது லோடடா இல்லையா? ஆல்ரெடி அந்த வெப் பேஜ் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். அந்த கம்பெனியோ அந்த தனிநபரோ எது வரைக்கும் அப்டேட் பண்றாங்களோ அது வரைக்கும் ஓபன் ஆகிட்டே இருக்குமா இல்லையா? அது நீங்க திறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிருந்தானா அந்த அப்டேஷனோட அது போய் பார்க்கலாமா இல்லையா? அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கர்சர் கைக்குள்ள இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? இந்த கர்சர் அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து இதுல இருக்கு மானிட்டர் ஸ்கிரீனு பிளஸ் அது பேஸாக வர கரண்ட் கண்ணியமா இவர்களுக்கு இருப்பே இல்லை. திருப்பி அந்த கரண்ட் பார்க்க முடியாத பொருள், அத புலன்களால பார்க்கவே முடியாது. ஷாக் அடிச்சா உணரலாம் கரண்ட. சோ அந்நியமாவே இவைகள் இல்ல. இந்த அந்நியமா அயலாக இருக்கும் தன்மையை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அயல், அந்நியம். அந்நியம்னா என்ன அர்த்தம்? அந்நியம்னா என்ன அர்த்தம்? நான் என்பது இது என்னுடையனால அந்நியம். கரெக்டா? இது நான் கிடையாது. நான் என்பது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, அது திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன கேக்குறீங்கன்னு கேட்டா, நீங்க உங்களுடைய ஸ்லோகத்தை சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அன்னைக்கு என்னுடைய ஒப்பீனியனை சொன்னேன், அதுவா? சோ ஒப்பீனியனும் அந்நியம். கரெக்டா? சூக்ஷ்ம சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்நியம், ஸ்தூல சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்நியம். இங்கு தோன்றியது அனைத்துமே அந்நியம். அப்படின்னா இது அந்நியம், கர்சரே அந்நியம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே கரண்ட்டுக்கு அப்பால வேற எதுவுமே இல்லை. கரண்ட் இருந்தாதான் யூ ஆர் கனெக்டட் த்ரூ தட் யுவர் கம்ப்யூட்டர், யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். ஆனா இட் இஸ் காமன் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நம்ம சாட் பண்றோம்ல, ஒருத்தரோட கோவிலத்தோட போய் மீட் பண்ணி அந்த சாட்டிங் அட்ரஸ்ல போய் அவங்களோட சாட் பண்றோம்ல, அத போல எல்லாமே லிங்க்டுங்க. நம்ம கிட்ட புத்தி ரூபமாக புத்தி மனம் சித்தம் அகங்காரம் எல்லாமே என்ன செயல்படும் விதங்களில் தான் அவைகளுக்கு வேறு வேறு பெயர்கள். செயல்படும் விதங்களில் தான். இதுல ரொம்ப அதிசூக்ஷமமா எல்லா கட்டளைகளையும் அந்த ஜீவத்தன்மையா மாற்ற ஒரே பங்கனை வச்சிருக்குது புத்தி. என்ன நிச்சயித்தல் நடக்கிற இடம், அது டிட்டர்மினேஷன் நடக்கிற இடம். புத்தி சரியா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அதனால்தான் புத்தி கர்சர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, எங்க பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, எந்த ப்ரோக்ராமா அதை பார்த்துட்டு இருக்கு, எந்த ப்ரோக்ராமா மாறி இருக்கு நம்ம பார்க்கல. ஃபர்ஸ்ட் தான் கம்ப்யூட்டர் ஓபன் பண்றோம், அது வரைக்கும் தான் ஒரு டிஸ்டன்சிங் இருக்கும். கர்சர் ஓபன் பண்ணி ஒரு பர்டிகுலர் யூஆர்எல் அட்ரஸ் அடிச்சோம்னா அந்த யூஆர்எல் அட்ரஸாவே இப்போ மாறிடுவாங்க. அது வழியாவே அதோடய டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அதனுடைய சப் லிங்க்ஸ்
அதோடைய அத்தனை ப்ரோக்ராம்ஸையும் உள்ள அதோட போய் மூழ்கி 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 பார்த்துட்டு இருக்கோம். அந்த கர்சர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வேணா வேலை பண்ணும் ஸ்கிரீன்ல, கரெக்டா? அத போல புத்தி காலங்களை தாண்டி பிரதேசங்களை தாண்டி அடக்கவே முடியாதது. ஆனால் அதற்குள் எல்லாம் நடக்கும். அந்நியமா இருக்கிற அனைத்தும் நடக்கும். இந்த புத்தியே தோன்றி தோன்றி மறையும் வஸ்து. இந்த புத்தியே தோன்றி தோன்றி மறைவதெல்லாம் இவைகளோடு சேர்ந்து இதன் மூலமாக அறியப்படும் அனைத்தும் தோன்றி தோன்றி மறைகிறது. அனைத்தும் சரி, அனைத்தும் தோன்றி தோன்றி மறைவுனா யாருக்கு? யாருக்கு? இப்ப நம்ம யாருக்குன்னு போது எந்த பொசிஷன்ல இருந்து பேசுறோம்? கிட்டத்தட்ட நம்ம கரண்டாவே இருக்கும். அந்த ஸ்கிரீனு கிடையாது, அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆபரேட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிடையாது. யாருக்கு தோன்றி மறைகிறது? யாருக்கோ தோன்றி மறைகிறது இல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தனிநபர் இருந்தானா அவனும் அந்த தோன்றி மறைதலுக்குள் அடக்கம். இதெல்லாம் புரியுதா? இந்த அந்நியன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அயல்னா என்ன? ஏலியன், ஃபாரின், மற்றது. இது இதை தவிர்த்த மற்றது. திருப்பி இதுன்னு வரும்போது உடம்பு அந்நியமாயிடும். என் காலில் அடிபட்டுதா, என் காலுக்கு அடிபட்டுருது, என்னுடைய கட்டவரலுக்கு அடிபட்டு, என் கை அடைஞ்செடுத்து, என் சட்டை கிழிஞ்செடுத்து அப்படின்னு ஒவ்வொரு என்ன டிரான்ஸ்கிரஷன் பின்னாடி பின்னாடி போக 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 சென்டர்ல ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலா. ஆனா ஒண்ணுமே கிடையாதுன்ற அந்த வஸ்துக்குள்ள அனைத்தும் வந்துட்டு இருக்கு. அதுதான் கரண்ட், அதுதான் ஆதாரம். இத டீப்பா போகணும். ஃபர்ஸ்ட் அந்நியம் என்னன்னு தெரியணும். அந்நியம் அனைத்தும் தோன்றி தோன்றி மறைந்தவை. யாருக்குன்னு கேட்டா அந்த லெவல்ல பேசும்பொழுது கரண்ட், இல்லாட்டி ஆன்மாவே. ஆன்மான்றது ஒரு தனித்த வஸ்து கிடையாது. ஆன்மான்றது அந்த சொல் கிடையாது. பிரம்மன்றது அந்த சொல் கிடையாது. சிவம்ன்றது அந்த சொல் கிடையாது. சொல்லுக்கு பின்னாடி ஏதான பொருள் தான், அந்த பொருளும் கிடையாது. எது உள்ள தோன்றினாலும் அது யூஆர்எல் அட்ரஸ். யூனிவர்சல் ரெஃபரன்ஸ் லிங்கா ஏதோ சம்திங் லைக் தட். ரிசோர்ஸ் லிங்க், யூனிவர்சல் ரிசோர்ஸ் லிங்க். ரிசோர்ஸ்னா என்ன? மூலம். அந்த பேஜை போய் ஓபன் பண்ணலாம். அந்த அட்ரஸ் மேல போட்டுட்டோம்னா www.hdfcbank.com அப்படின்னு போட்டோம்னா பேங்க் ஓபன் ஆயிடும். பேங்க் சரித்திரம் அத்தனை ஓபன் ஆயிடும். அத்தனை சரித்திரமும் ஓபன் ஆயிடும். இந்த உலகத்துல பிடிக்க எல்லாம் வெப்புக்கு அடங்காது எதுவுமே இல்லை. வேர்ல்டு வைடு வெப்புக்கு அடங்காதது எதுவுமே இல்லை. அத போல இந்த புத்தி தேகம் தோறும் பீடித்து விஷயரூபமாக உள்ளே வாழ்ந்து தனித்த ஜீவத்துவத்தை நல்லா கெட்டிப்படுத்தி அவனுடைய விருப்பு விருப்புகளை இன்னும் பலமாக்கி சொல்லிட்டு விட்டு இருக்கு. எனக்குள்ள உற்பத்தி ஆறுதெல்லாம் அந்நியம். இப்ப என்ன பண்ணுவோம்? அந்நியம்னா என்ன? இட் இஸ் நாட் தட், இட் இஸ் நாட் தட் ஐ, இட் இஸ் நாட் தட் கரண்ட். கர்சர்ல இருந்து அது திறக்கிற அத்தனை தேஜஸும் அந்நியம். தெளிவான நீர்ல ஒரு ஆரஞ்சு கலர் வர்ண பொடியை கலந்தா தண்ணி கலக்கம் ஆரஞ்சு கலர் ஆயிடுறது இல்ல. அத போல ஓயாம மனம் சித் சுரூபத்துல ஒவ்வொரு க்ஷணந்தோறும் கலந்து 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 தன் கலருக்கு அதை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதுல சித் சுரூபம் அப்படின்னு யாரும் தனியா உணர்றதுக்கு யாரும் கிடையாது. நான் அறிவே அப்படின்னு நம்ம உள்ள பார்க்க கூட முடியாது. ஏன்னா யார் பார்ப்பதனோ அவன் ஜடப்பொருள். மனம்னு சொல்லப்படுற எண்ணத்தாலையும் வாக்காலையும், வாக்குன்னா உடல், வாக்கிந்திரியம்னாலே உடல். இப்ப பேசுறதே என்ன? ஒரு சென்ஸோட கெப்பாசிட்டி. அது ஸ்பீச் இஸ் எ கெப்பாசிட்டி ஆஃப் எ சென்ஸ் இன் த பாடி.
மனம்ன்றது திங்கிங் கெப்பாசிட்டி. இது ரெண்டுமே உற்பத்தி பண்ணப்பட்டது கர்சருக்குள்ள அடக்கம். அததான் ஸ்கந்தகாரிகைன்னு சொல்லப்படுற டிவைன் பல்சேஷன்ல அவர் வசுகுப்தா எப்படி சொல்றாரு, அவரு ஸ்பிரிட்டலே அந்த பிளிங்கிங் எதை சார்ந்து ஏதோ பேஜை போய் ஓபன் பண்ண போறது. பேஜ் நாட் இம்பார்ட்டன்ட், பிளிங்கிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பை ஹூஸ் பவர் இட் பிளிங்ஸ், சோர்ஸ் எது அப்படின்னு அந்த கர்சர் தன்னைத்தானே பார்த்துதானே எப்படி இருக்கும். எந்த பேஜையும் போய் ஓபன் பண்ணாது. என்ன எந்த பேஜை ஓபன் பண்றது பேர் என்ன? பகிர்முகமாக வெளிச்செல்லுதல், விஷயங்களில் நீந்துதல், விஷயாகாரமாக மாறுதல், விஷயத்துக்கு ஆதாரமாக போய்விடுதல், சென்று விடுதல். இப்படியே பகிர்முகமா எதுலையுமே போகாமல் we are realizing the fact it blinks, it pulsates, it throbs. There is a throb. வெட்ட வெளியில throb இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க பண்ண போற மெடிடேஷனுக்கு இதெல்லாம் இப்போ அடித்தளம் அமைச்சுட்டே இருக்கேன் நான். வெட்ட வெளியில உங்க உருவமே இல்லாமல், எந்த உருவமும் இல்ல. எந்த உருவம்? ஸ்தூல உருவமும் கிடையாது, சூக்ஷ்ம உருவமான எண்ணுதல், நாடுதல், யோசித்தல், கற்பனை செய்தல், விளக்குதல், வேண்டுதல் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அது முக்கியம் கிடையாது. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸ்தூல தேகமா உங்க மனத்துக்கு நீங்களே தென்படுவதே எப்படி நடக்கிறது? அந்த ஸ்பிரிச்சுவல் மூலமா. ஒண்ணு உங்களோட உங்க தேகத்தோட இருக்கும். நம்ம சாதனா இருக்கிற விதம் எப்படி? கவலைப்பட்டு இருப்போம், யோசனையில மாட்டிண்டு இருப்போம். யாரு மாட்டின்னு இருக்கான்றது மட்டும் பார்க்க மாட்டோம். யாருக்கு இந்த கவலை, யாருக்கு இந்த சிந்தனை, அப்படியே அவனை டெலியூஷன்லயே வச்சுட்டு அந்த மனம் என்ன பண்ணும்? பெருக்கிக்கிட்டே போவோம், எல்லாரும் வாங்கிட்டே போவோம். திங்கிங் மோட்லயே இருந்துட்டு இருப்பாங்க. கத்திய வச்சு விட்டுற மாதிரி, ரெண்டு துண்டா போடுற மாதிரி விவேகத்தை வச்சுக்கணும். என்ன விவேகம்? அனைத்து உதித்தல்களுக்கும் அது தளம். என்ன வேணா வருங்க. அதுதான் மாயை சர்வ தாண்டவம் ஆடும். நீங்க ஃப்ரீ ஹேண்ட் விட்டீங்க, இங்கு யார் யோசிப்பவன்ற உண்மையை உணராமல் இருந்தோம்னா யோசனை பெருகி மலை போல வளரும். பகிர்முக நாட்டமா போகலாம், விஷயத்துல போய் முழுகலாம், விழலாம், உணர்ச்சி வசப்படலாம். எவ்வளவு போறோமோ அவ்வளவு கூட வேட்டாது, எண்ணுதல் பெருகின்றே இருக்கும். அதனாலதான் அந்த ஸ்கந்தகாரிகையில அவர் சொல்றது என்னன்னா, ராத்திரி ட்ரெயின்ல வந்திருந்தோம், பர்த்ல படுத்துட்டு வரேன். இப்பெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா ஃபுல்லா அசைவு, வண்டி திறதுன்னு ஓடிட்டு இருக்கு. என்ன ஆகும்? தனித்து தேகம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஞாபகங்கள்லயும் அன்னைக்கு பண்ண செயல்கள்லயும் அப்படியே மூழ்கி திளைக்கலாமான்னு பார்க்கும். குழந்தை மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? வண்டி அசைறது இல்லையா, பாடி ஜெர்க்காது இல்லையா, மூவ்மெண்ட் கிராஸா அந்த பாடி மூவ்மெண்ட்டே பாரு, தொடர்ந்து வண்டி ஓடிட்டு இருக்கும். இப்ப அசைவு ஸ்தூல ஸ்பந்தம். ஸ்தூல ஸ்பந்தத்துல ஸ்தூல ஸ்பந்தம் அந்த அந்த அசைவு முக்கியம் கிடையாது. அதை தாண்டி அதனுடைய மூலத்தை பார்க்கும்போது எது அசைகிறது, யாருக்கு இந்த அசைவுன்னு அப்படின்னு அதுக்குள்ள அப்படி செலுத்தும் போது, கருத்தை செலுத்தும் போது என்ன ஆகுது? தாட்ஸ் ஸ்டாப். புரியுது? தாட்ஸ் ஸ்டாப். இது ரொம்ப நீங்க பண்ணி 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 எல்லா உபாயங்களையும் கையாண்டு 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 தான் கையில கொண்டு வரணும். அதை வஜ்ராயுதம் போல கையில கொண்டு வந்துக்கணும். விவேகத்தை எப்பவும் வச்சுக்கணும். பொறிகள் போல விஷயங்கள்ல போகாம, புலன்கள் விஷயங்கள்ல போகாமல், மனம் அதை வச்சு கதை பின்னாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அது இப்படி கூர்மையா நான் பார்த்தேன். கூர்மையா பார்க்கும்போது என்ன ஆகுது?
பாடியிலேருந்து மொத்த அசைவுமே இங்க நடக்கவே இல்லை, எங்கேயோ இருக்கு, எங்கேயோ வெளியில அதிர்வுகள், யாருக்குன்னு கூட தெரியாம ட்ரெமெண்டஸ் சைலன்ஸ், ட்ரெமெண்டஸ் ஸ்டில்னஸ். ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு சென்டர் இல்லாம போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த உள்ள ஒரு சென்டர் இல்லாம போதல் பேரு நிம்மதி. எந்த செகண்ட்லயும் எந்த தாட்டும் ஒரு பொறுப்பாளியே ஆக்கக்கூடாது. எந்த ஒரு தனித்த உணர்ச்சியும் அங்க விடப்பட்டு ஒரு தனித்துவத்தை உற்பத்தி பண்ணக்கூடாது. இது பேர் தான் எக்ஸ்ட்ரீம் அலர்ட்னஸ். எக்ஸ்ட்ரீம் அலர்ட்னஸ் இதுதான். இதுதான் நம்ம கதைகள்ல என்ன போறோம், அவரு மகாவிஷ்ணு கையில ஃபுல்லா பால் வச்சிருக்கிற ஒரு கப்பை கொடுத்து நாரதர்கிட்ட, இத வச்சிருந்து உலகம் பூரா நீ சுத்திட்டு வா பார்க்கலாம். எதுக்கு சொன்னாரு இவரு? ஒரு நாள் கேட்கிறார், என்னை விட உங்களை பக்தி பண்றவன் யாரா இருக்க முடியும்? ஓம் நமோ நாராயணாய நான் துதிக்காத செகண்டே கிடையாது, அந்த மந்திரத்தை ஜபிக்காத க்ஷணம் கூட கிடையாது. என்னை விட யார் பக்தி பண்ணுவான் அப்படின்றார். உன்னை விட பக்தி பண்றவா நிறைய பேர் இருக்கான்றாரு. இவருக்கு ஆச்சரியமாப்படுது. எனக்கு காமிங்கன்றாரு. வா காமிக்கிறேன். போனா ஒரு குடியான வீடு, காலங்காத்தால 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ எழுந்துக்கிறான். எழுந்துக்கும் போது கட்டில இருந்து வாசல்ல போட்டிருக்கு. வாசல்ல என்ன பெரிய அது நிலத்தோட வீடு, நிலத்தோட சேர்ந்த வீடு, நிலப்பலங்களோட சேர்ந்த வீடு. வாசல்ல அவன் படுத்துட்டு இருக்கான். காத்தால எழுந்துக்கும் போதே ஹரி ஓம், ஓம் நமோ நாராயணா, எல்லாரையும் காப்பாத்துப்பா, அவ்வளவுதான் சொல்லிட்டு எழுந்துக்கிறான். எழுந்து வீடு சொம்பத்துக்குன்னு போறான். வெளில போயிட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வரான். லைன் அவ ஒய்ஃப் அதுக்கு முன்னாடி அவள் இருந்துக்கிறா. அவள அடுப்பு முட்டுறா. அப்புறம் வயசான அப்பா அம்மா, இவனுடைய மூலமா பிறந்த பசங்க, இவன் தம்பி அக்கா எல்லாரும் ஒரே குடும்பமா கிட்டத்தட்ட 50 பேர் இருக்கிற இடம். எல்லாம் ஜே ஜே ஜேன்னு 1 மணி நேரத்துல எல்லாம் பேசிக்கிறாங்க. 6-7 மணிக்கெல்லாம் அவன் கிளப்பிய தூக்கிட்டு இதுக்கு போயிடுவான். போயிட்டு 4 பூரா மத்தியானம் மேல பண்றான். மத்தியானம் அவனுக்கு ஆகாரம் அங்க வருது. இவன் ஒய்ஃப் எல்லாம், இவங்க அப்பா அம்மா வயோதிகம் பிளஸ் உடம்பு சரியில்லை, அவங்களெல்லாம் அவ எல்லாம் இது பண்றா. எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் அசந்துட்டு திருப்பி வேலை பண்ணிட்டு ஈவினிங் வரான். ஈவினிங் இவங்களோட எல்லாம் பசங்களோட எல்லாம் இருந்துட்டு அப்பா அம்மா எல்லாரோடையும் இருந்துட்டு ராத்திரி திருப்பி படுக்க போறான். அப்ப ஒரே ஒரு தடவை, அப்பா இன்னைக்கு பொழுது நல்லபடியா போச்சு, ஹரி ஓம் நமோ நாராயணா, விடிகிற பொழுது நல்ல பொழுதா இருக்கட்டும், இவ்வளவுதான் சொல்லிட்டு படுத்துக்கான். இத காமிக்கிறார் நாரதர். என்னங்க இது, ஓயாம சொல்லிட்டு இருக்கேன், ஓயாம ஓம் நமோ நாராயணா சொல்லாத இதுவே கிடையாது. நான் திரிலோக சஞ்சாரி, 3 லோகம். ஆக்சுவலா 3 லோகம் சொல்றதெல்லாம் 3 டைப் ஆஃப் இது உள்ளுக்குள்ள இருக்கிற மூமெண்ட்ஸ் தான். உள்ளுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்குதான். சில சமயம் மனமா இருக்கும், சில சமயம் உடலா இருக்கும், சில சமயம் உலகமா வெளில வரும், சில சமயம் ஒண்ணுமே இல்லாம சமாதியா இருக்கும். அதுவும் இருந்துட்டு இருக்கும். இங்க நம்ம பரிச்சயப்படாத இதுவே கிடையாது. ஆனா இதுதான் இது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா விவேகம் இல்ல. நம்ம ஏற்கனவே பண்றதே நமக்கு தெரிஞ்சதுதான். என்ன எனக்கு தெரியலன்னு சொல்லவே யாராலையும் முடியவே முடியாது. ஆனா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஏன்னா நம்ம பரிச்சயப்படல, அமைதிக்கு பரிச்சயப்படல, மனத்தை தாண்டிய ஸ்டில்னஸுக்கு அதுக்கு பரிச்சயப்படல. ஏன்னா சூக்ஷ்மம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கிறது பேர் தான் விவேகம். சூக்ஷ்மம் ஆளணும். சூக்ஷ்மம்னா என்ன? அதை ஜெயித்த தன்மை எப்ப பாரு ஆண்டு இருக்கணும் உள்ள மனத்தை. புலன் வழியோ உடல் வழியோ மன வழியோ போயிடக்கூடாது. கிருஷ்ண கிட்ட இவர் என்ன 2 தடவை தான் சொன்னாரு, 24 மணி நேரத்துல நான் எவ்வளவு தடவை சொல்றேன் அப்படின்ற. வா இப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன பண்ற, இன்னைக்கு இதே திருப்பி போயிட்டு வா, 3 லோகங்களையும் சுத்திட்டு வா. ஆனா ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன, ஒரு பால் பூரா ஒரு கப்புல வச்சு கையில பிடிச்சுன்னு போய் சொல்லிட்டு வா அப்படின்ற. வச்ச உடனே போக்கஸ் எங்க வருது, இது தழும்ப கூடாது, ஒரு பொட்டு கூட தழும்ப கூடாது. அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். கப் இஸ் ஃபுல், யூ ஷுட் நாட் ஸ்பில் ஈவன் a drop of milk. Be alert, be on guard. போக்கஸே மாறிக்கிட்டு இருக்கு. நாராயணாவாது விஷ்ணுவாது எல்லாம் போயிட்டு என்ன இதுலதான் ஃபுல்லா. இது சிந்தக்கூடாது.
இதுதான் ஓனர்ஷிப். அங்க எதையாவது விருப்பு வெறுப்புகள் உள்ள வரும்பொழுது என்ன இருக்கு, இறுக்கி பிடிக்கிறது. எது, ஏதோ ஒரு அருவமான ஒரு எழுச்சி. அந்த கர்சர் ஒரு ப்ரோக்ராம்ல போய் ஓபன் ஆகுது, அந்த ப்ரோக்ராம்ல போய் முழுக போறது. அது பேர் பிடித்தல், அதுதான் கிளம்பிங். நீங்க வேணா பாருங்க, கம்ப்யூட்டர் ஆன் பண்ண முதல் செகண்ட் வரைக்கும் நிம்மதியா இருந்திருப்போம். ஆன் பண்ண பிறகு அலைச்சலா இருக்கும். இருக்குமா இல்லையா? அதுவும் சர்ஃபிங் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். அலைச்சல், இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அப்படி பார்க்கலாமா இப்படி பார்க்கலாமா, இவங்களுக்கு உண்டார கற்பனை அத்தனைக்கும் அந்த வடிவம் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? இது எல்லாம் அலைச்சல். இதுல நிம்மதியே கிடையாது. நிம்மதிக்கு ஆப்போசிட் இது, சாந்தத்துக்கு ஆப்போசிட் இது, இருப்புக்கு ஆப்போசிட் இது. இது இன்மை. என்ன, புத்தியோட ஐக்கியமாகவே இன்மை. அகந்தையானது புத்தியினுடைய இயக்கம் மூலமாகத்தான் நம்முடைய விழிப்பு நிலை வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணமும் உதித்து கொண்டே இருக்கிறது. புத்தியினுடைய இயக்கம், நல்லது கெட்டது, சரி தவறு, வேணும் வேணாம், பிடிச்சது பிடிக்காது, மேன்மை கீழ்மை அப்படின்னு அந்த நுணுக்கத்துக்கு எல்லையே இல்லை. எல்லா விஷயங்கள்லையும் தன்னை அந்த உடலாக அபிமானிக்க வைத்து புத்தியானது அகந்தை மூலமாக தான் அந்த உடலினுடைய அதிபதி மாதிரியும், இந்த உலகத்துல மற்றவைகள்லாம் அந்நியங்கள் மாதிரியும், அவைகளிலிருந்து ரொம்ப ஒஸ்தியானதையும் ரொம்ப மேன்மையானதையும் பார்த்து பார்த்து தானே தேடிக்கொண்டிருப்பதாகவும் க்ஷணந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதுல சொல்லியிருந்தேன். ஒரு குடியானவன் காத்தால ஒரே ஒரு தடவை தான் எழுந்த உடனே ஓம் நமோ நாராயணாயன்னு மகாவிஷ்ணுவை நினைச்சுக்க முடிஞ்சது. அத்தோட அன்றைய வேலைகளெல்லாம் முடிஞ்சு ராத்திரி படுக்க போகும்பொழுது திருப்பி இந்த நாளை நல்லா நீ நடத்தினப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரே ஒரு தடவை அவரை வணங்கி விட்டு அவன் தூங்க போறான். இதே நாரதர்கிட்ட ஒரு கப்புல தழும்ப பாலை கொடுத்து, நீ இப்போ போய் இந்த உலகத்தையும் சுத்திட்டு வா, எத்தனை தடவை நினைச்சுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எதுக்கு சொல்றாருன்னா, கவனம் நாரதருக்கு அந்த பால் தழும்ப கூடாது அப்படின்றதுலயே இருந்தது. அதனாலேயே ஒரு க்ஷணம் கூட அவரால் நாராயண மந்திரம் நினைச்சுக்கவே முடியல. இங்க ட்ரைனிங் என்னன்னா, ஏதோ ஒண்ணு சாதிக்கிறதுக்கோசரம் புத்தியை இயக்கக்கூடாது, புத்தியில நிக்க தெரியணும். பாலை தழும்பக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல கையில எந்த அசைவையும் ஏற்படுத்தாம மிக மிக ஜாக்கிரதையா அவர் நடந்து உலகங்களையும் கடக்கிற மாதிரி இங்க நாமே அந்த இறை சுரூபம், சிவஸ்வரூபம், அந்த பேரறிவு, உண்மை அறிவு நம்ம புத்தி மூலமா தான் வந்துட்டு இருக்கு. ஆனா புத்தி உடம்போட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் அனைத்து அனர்த்தங்களும் வருது. அதனால இந்த புத்தி தனக்குள்ள தன் உடம்புக்குள்ள தான் இருப்பதாக நினைக்காமல் வெளியில் அந்த பேரறிவில் இருப்பதாக ஒவ்வொரு க்ஷணமும் நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழணும். அதற்குத்தான் உள்ள எவ்வளோக்கு எவ்வளவு நிறுத்தி பழகிறோமோ அப்ப வெளியில நம்ம செய்யற காரியங்கள்ல கூட சகஜத்தன்மை இருக்கும், எளிமை இருக்கும், உள்ளுக்குள்ள கான்ஃபிளிக்ட் இருக்காது, நிறைய நிதானம் இருக்கும், எடுக்கும் முடிவுகள், செய்யும் வேலைகளினுடைய எஃபிஷியன்சி இதெல்லாம் ஹையஸ்டா இருக்கும். உள்ள நிறுத்தினா புத்திய பட்ட தீட்டணும்,
பட்டா தீட்டணும்னு தனியா தீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்மாக்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்க போறது. அவைகளை செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு நிறைய அவகாசம் உள்ள தேவையா இருக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா 10 கியூ நின்றுட்டு இருந்ததுன்னா அதை பார்த்து பிரமிக்கிறோம். இதுல நிக்கலாம், அதுல நிக்கலாமா, இதுல நிக்கலாமா, இதுல நிக்கலாமா, இதுல சீக்கிரம் போவோமா, அவர் இப்படி வேலை பண்றாரு, இவர் இப்படி வேலை பண்றாரு, அந்த கவுண்டர்ல இருக்கிற அந்த கிளர்க்கு அப்படின்னு பலவித எடை போடுதல்கள் இருந்து அந்த புத்திய அலக்கழிக்கும். ஏன்னா அது லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ உட்கார்ந்து ஆரம்பிச்சு தன் அமைதியை தானே கெடுத்துக்கிற மாதிரி அது. அதனாலதான் இங்க அதை ரொம்ப பேச விடாம, ரொம்ப ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்காம, நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்க வச்சு தன் இருப்பிலேயே வெறுமனே இருக்க வைக்கணும். அதுக்கு உண்டான பிராக்டிஸ பண்றதுக்கு தான் இப்ப இந்த சத்சங்கம் எடுக்கப்பட்டது. இதுதான் இதனுடைய பர்பஸ். இதோட அந்த மணியோசை கொண்ட தியானத்தையும் நினைச்சுடுறேன், பண்ணுங்க. இதனோட தொடர்ச்சி இதனுடைய 2வது பாகமா வரும். புத்தியாகிய கம்ப்யூட்டர் கர்சரால் எந்த ஃபைல், எந்த ஃபோல்டர், எந்த யூஆர்எல் அப்படின்னு சொல்லப்படுற யூனிவர்சல் ரிசோர்ஸ் லிங்க் அப்படின்னு அந்த மேல போடுவோம் இல்லையா அந்த கிளிப் போர்ட்ல, அந்த மாதிரி எதையுமே திறக்காதே, எதையும் ஜட்ஜ் பண்ணாதே. இது தியான காலத்துல இருக்க வேண்டியது. மற்ற சமயங்கள்லயும் வேலைகள் முடிஞ்ச பிறகு 24 மணி நேர வாழ்க்கையிலையும் கருத்துக்கூறல், தனக்குத்தானே விவாதித்துக் கொண்டிருத்தல், தனக்குத்தானே விளக்கம் கொடுத்து கொண்டிருத்தல், மற்றவர்களுக்கு ஓயாம தன் செயல்களை பற்றி விளக்கம் கொடுத்து கொண்டிருத்தல், அப்புறம் நல்லது கெட்டதை ஒட்டியே எல்லாத்தையும் செய்து கொண்டிருத்தல், சரி தவற ஒட்டியே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருத்தல், இப்படி எதுவும் அங்க கூடாது. அதற்குத்தான் இந்த சத்சங்கம் எடுக்கப்பட்டது. இந்த புத்தி தான் அகந்தையாக ஒவ்வொரு க்ஷணமும் மாறிக்கொண்டிருக்கிறது. மற்ற சமயங்களிலும் இந்த தியான காலத்தை தவிர மற்ற சமயங்களிலும் இதே பாங்குல அந்த புத்தியை நிறுத்தி பழகுங்கோ. இதனோட தொடர்ச்சி இதனுடைய 2வது பாகத்துல வரும்.